நமஸ்காரம். இண்டிபெண்டன்ஸ் என்றால் என்ன? முக்கியமாய் குடும்பத்தில் என்ன? 16-18 வயசு ஆகிறது. அதுவரை பெற்றோர்கள் துணிமணி வாங்கி கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், சோறு போட்டார்கள், படிக்க வைத்தார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் என்றால் கூட்டி போனார்கள். இது எல்லாம் அவர்கள் பேர்ல டிபெண்டன்ட். அந்த வயசான உடனே நாம் இண்டிபெண்டாக இருக்க வேணுங்கிற ஒரு ஆசை தன்னிடையே ஏற்படும். அதை பலரும் சரியாக புரிந்து கொள்வார்கள். சிலர் அந்த இண்டிபெண்டன்ஸை சரியாக புரிந்து கொள்வதில்லை. அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ் என்பது உலகத்தில் சாத்தியமே இல்லை. இந்தியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆகிட்டு முன்னாலே அப்படிதான் இருந்தது. நடுவில் ஆதிக்கம் செய்யப்பட்டோம், திரும்ப பெற்றுவிட்டோம். அப்படி என்றால் எந்த நாட்டையும் நம்பி இந்தியா இல்லையா? எல்லாவற்றிலும் தன்னிறைவு பெற்று விட்டோமா? எத்தனையோ விஷயங்கள் எக்ஸ்போர்ட் ஆனாதான் பணம், இம்போர்ட் ஆனாதான் ஓடும். அதனால் யாரையுமே நம்பாமல் இருக்கிறோம்ங்கிறது தொழிலில் நடக்காது. சிலர் இப்படி சொல்வார்கள், நான் இன்னிடத்தில் வேலை பார்க்கிறேன், சம்பளம் வாங்குகிறேன், இல்லை என்றால் ஐ ஆம் ஆன் மை ஓன். அது என்ன ஐ ஆம் ஆன் மை ஓன் என்றால்? பால் குடிப்பதற்கு இவரே மாடு வைத்திருக்கிறாரா? காய்கறி சாப்பிடுவதற்கு நிலம் வைத்து பயிர் பண்ணுகிறாரா? அல்லது காற்று வேண்டும் என்னால் மின்விசிறி இவரே வைத்து உற்பத்தி பண்ணுகிறாரா? இல்லை. அதெல்லாம் யாரும் பண்ணவும் முடியாது. அந்த விஷயத்திலெல்லாம் ஐ எம் ஆன் மை ஓன் ஒத்தே வராது. டிபெண்டாகத்தான் இருக்க முடியும். ஓன் என்றால் ஒருத்தரிடத்தில் சம்பளம் வாங்கவில்லை, பல பேரிடத்திலிருந்து சம்பாதிக்கிறேன். மிஞ்சி போனால் இதான் சொல்ல முடியும். அதனால் இந்த இண்டிபெண்டன்ஸ், ஐ ஆம் ஆன் மை ஓன், இதை சற்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பயனற்று போய்விடும். உண்மையில் இண்டிபெண்டன்ஸ் என்றால் அந்த வயது வருகிறது, வேலைக்கு போகிறார்கள், சொந்த சம்பாத்தியம் வருகிறது, கல்யாணம் ஆகிறது, அவர்களுக்கென்று குடும்பம், குழந்தைகள். இதில் எது நிஜமான இண்டிபெண்டன்ஸ்? நாம் நினைப்பது நாம சம்பாதித்துக் கொண்டு வந்துவிட்டால் அதை பற்றி பெரியவர்களிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ சொல்லாமல் இருந்து விட்டால் இண்டிபெண்டன்ட். இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்ணிவிட்டால் இண்டிபெண்டன்ஸ் நினைத்துக் கொள்வோம். ஒரு பயனும் இல்லை. இதுவா இண்டிபெண்டன்ஸ்? இனி நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், எங்களுக்கு பிரைவசி, சீக்ரசி, இதான் இண்டிபெண்டன்ட்னால்? சற்று சிந்தித்து பார்த்தால் இல்லை என்று தெரிந்துவிடும். டிரான்ஸ்பரண்டாகவே இருக்கலாம். கார்பரேட் கவர்னன்ஸ்ல இருந்து எல்லாரும் டிரான்ஸ்பரன்சி பத்தி பேசுகிறோம். ஒரு கம்பெனிக்குள் என்ன நடக்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். நம்ம குடும்பத்தில் சின்ன குடும்பத்துக்குள் என்ன நடக்கிறதுன்னு பெரிய குடும்பத்துக்கு தெரிந்தால் என்ன? சரி, அப்படியே தெரிய வேண்டாம், வேண்டாம், இருக்கட்டும். டிரான்ஸ்பரன்சியே இல்லாமல் யாரிடத்திலும் எதையும் பேசாமல் நமக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அதை இண்டிபெண்டன்ட்னு கற்பனை பண்ணவே வேண்டாம். அது இல்லை. பின் எது? இந்த குடும்பத்துக்கு, நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தொழிலுக்கு, இதற்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணேன்? வாட் டிட் ஐ பிரிங் டு த டேபிள்? நான் புதியதாக இந்த குடும்பத்துக்கு தலையெடுத்து இன்னது செய்திருக்கிறேன், நான் இந்த பெருமையை சேர்த்திருக்கிறேன். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறீர்கள் என்றால் என்ன தரத்தை உசத்தி இருக்கிறோம்? நம்முடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அது நானாக மற்ற பேருடைய உதவி கூட இருக்கட்டும், ஆனா அந்த கான்ட்ரிபியூஷனை இனோவேட் பண்ணது நான். அதை பல பேருடைய உதவி கொண்டு அந்த ப்ராஜெக்டை முடித்தது நான். அதனால் கம்பெனிக்கு இந்த வேல்யூ கூடி இருக்கிறது.
அதனால் நான் இருக்கக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்துக்கு இந்த வேல்யூ கூடி இருக்கிறது. இதை செய்தால்தான் உண்மையாக இண்டிபெண்டன்ஸ். இது எதுவுமே பண்ணாமல் நான் என்ன செய்கிறேன்னு அடுத்தவருக்கு சொல்லாமல் இருந்தால் அதுதான் சுதந்திரம். எனக்கென்று தனி அறை ஒதுக்கப்பட்டால் அதுதான் சுதந்திரம். இதெல்லாம் இல்லவே இல்லை. பெரிய பெரிய கம்பெனிகளில் கூட கியூபிக்கிள் தான். எத்தனை பேருக்கு கேபின் கிடைக்கும்? அதெல்லாம் காலம் இப்போது இல்லை. அதனால் நாம உன்னை இண்டிபெண்டன்ஸ் நினைத்துக் கொண்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்காமல் இருப்போம் என்றெல்லாம் நினைத்து கோட்டை கட்டவே வேண்டாம். வேலை செய்தோமா, வேல்யூ ஆட் பண்ணோமா, இனோவேட்டிவாக என்ன கொண்டு வந்தோம், இதில் தான் நம்முடைய தனித்தன்மையை நிரூபித்தோ அவர் இண்டிபெண்டன்டாக செய்கிறார். அவரால் இந்த நன்மை ஏற்படுகிறது. இந்த பெயர் எடுத்து விட்டோமானால் அது உண்மையிலேயே சுதந்திரம். அதற்கும் பல பேருடைய உதவி வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.